ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஐஒய் டிஜிட்டல் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம மேட்லாபில் என்னென்ன கோர்சஸ் ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, அதே போல் ப்ரீமியம் பெய்ட் கோர்சஸ் என்னென்ன இருக்குது, அதாவது ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அண்ட் பெய்டு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் என்னென்ன இருக்குது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மேட்லாப் எப்படி ஆன்லைனில் யூஸ் பண்ணுறது, சாஃப்ட்வேரே இல்லாமல் எப்படி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது, எப்படி சர்டிஃபிகேஷன் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். அதோடைய கண்டினியூஷனாக நம்ம இந்த வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏன்னா இப்போ நவடேஸ் இதுதான் பீக்கில் இருக்குது. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்னென்ன கோர்ஸ் மேட்லாப் மூலயமா நம்ம பண்ணலாம், அதுவும் ஃப்ரீயாக பண்ணலாம், அதுவும் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க, லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு லேர்ன் போயிட்டு செல்ஃப் பேஸ்டு ஆன்லைன் கோர்ஸ் போயிடுங்க. அதுக்குள்ளே போன பிறகு என்னென்ன ஏஐ கோர்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மொத்தம் 21 கோர்ஸ் இருக்குது. இதில் எந்தெந்த கோர்ஸ் அவைலபிள் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க. மொத்தம் 21 கோர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க. பாருங்கள், ரிசல்ட்ஸ் 1 to 10, ஃபஸ்ட்டு 10 பேஜ் இருக்குது. ஃபஸ்ட் பேஜில் 10 இருக்குது, அடுத்த ரிமைனிங்கில் 11 இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பேஜில் இந்த ஆன் ரேம்ப் கோர்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஆன் ரேம்ப் கோர்ஸ் எல்லாமே இன்ட்ரோடக்டரி கோர்ஸ், இது எல்லாமே ஃப்ரீ தான் நம்மளுக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 hours. ஓகேங்களா? மிஷின் லேர்னிங் ஆன் ரேம்ப், டீப் லேர்னிங் ஆன் ரேம்ப், மிஷின் லேர்னிங் ஆன் ரேம்ப், இந்த 2 கோர்ஸுமே நம்மளுக்கு ஃப்ரீ தான். சரிங்களா? அதே போல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது எம்பிஏ பண்ணுறவங்க, மேத்தமெட்டிக்ஸ் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் ரேம்ப் கோர்ஸ் தேவைப்படும். அது சம் மெம்பர்ஸ் இந்த டேட்டா சயின்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க, சம் பீப்புள். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் ரேம்ப் கோர்ஸ் நீங்கள் எது வந்தாலும் ஃப்ரீ கோர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் இன் மேட்லாப், இது பெய்டு வெர்ஷனாக தான் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் வாங்கலை, நார்மலாக சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பெய்டுன்னு வந்துச்சுன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு, அந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் ரேம்ப் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போயிடும். ஓகேங்களா? உள்ளே போயிடனே என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க, கோர்ஸ் மாடியூல்ஸ் என்னென்ன இருக்கும். நீங்கள் பண்ணலான்னா ஸ்டார்ட் கோர்ஸ்னு வரும், இல்லைனா இது பே பண்ணணுன்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இது நான் ஃபுல் ப்ரீமியம் வெர்ஷன் வச்சதுனால எனக்கு டைரெக்டாக எல்லா கோர்ஸுமே அவைலபிள் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் பெய்ட் வெர்ஷன் இல்லைனா சில கோர்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும், சில கோர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எதெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீப் லேர்னிங் ஆன் ரேம்ப் கோர்ஸு, மெஷின் லேர்னிங் ஆன் ரேம்ப் கோர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் லேர்னிங் வித் மேட்லாப் இந்த கோர்ஸ் கொஞ்ச நாளில் ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஆக்சஸ் எக்ஸ்பயர்ஸ் October 30, 2025. அதாவது இந்த October 30, 2025க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை ரிமூவ் பண்ணுறதா பிளான் இருக்கா. மேபி அப்டேஷன் எதாவது பண்ணி புதுசாக கோர்ஸ் எதாவது பண்ணலாம். இதில் என்ன இருக்குது கண்டென்ட் சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் இந்த கோர்ஸ் சீக்கிரம் முடிச்சிருங்க, முடிஞ்ச வரையும். ஏன்னா ரிமூவ் பண்ணி போகிறாங்க. திஸ் கோர்ஸ் வில் பி டிஸ்கண்டினியூட். லேர்ன் மோரில் போய் பார்த்தீங்கன்னா திஸ் மிஷின் லேர்னிங் வித் மேட்லாப் கோர்ஸ் வில் பி டிஸ்கண்டினியூட் ஆஸ் ஆஃப் November 12, 2025. கோர்ஸ் ப்ராக்ரஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வில் ஸ்டில் பி அவைலபிள். நீங்கள் ஒன் கேஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்டா பேஸில் உள்ள சேவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை ஆனால் ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த October 30 வரையும் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த இந்த 3 கோர்சஸ் தான் உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேங்களா? அதாவது ப்ரீமியம் வெர்ஷன் இல்லாமல் பேசிக்காக லாகின் பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 கோர்ஸ் தான் உங்களுக்கு ஃப்ரீ. மிஷின் லேர்னிங் வித் மேட்லாப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் ஆன் ரேம்ப் அண்ட் மிஷின் லேர்னிங் ஆன் ரேம்ப், இந்த 3 கோர்ஸுமே ஃப்ரீ. டீப் லேர்னிங் ஆன் ரேம்ப் கோர்ஸில் என்னென்ன மாடியூலுக்கு பாருங்கள். இன்ட்ரோடக்ஷன், யூஸ் ப்ரீ ட்ரெயின்டு நெட்வொர்க்ஸ், மேனேஜ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் இமேஜ் டேட்டா, ப்ரிப்பேர் இன்புட்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங், பெர்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்குது. டோட்டலாக 1.5 hours, அதாவது 1.5 மணி நேரம் தான் உங்களுக்கு. ஸோ சிம்பிளாக முடிச்சலாம் நீங்கள். அதே போல் மிஷின் லேர்னிங்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங்கில் ஓவர்வியூ ஆஃப் மிஷின் லேர்னிங் அது 10 minutes, இம்போர்ட் டேட்டா 10 minutes, எக்ஸ்ட்ராக்ட் ஃபீச்சர்ஸ் 15 minutes,
பார்ட்டிஷன் டேட்டா ஃபார் வேலிடேஷன் 10 மினிட்ஸ், ட்ரெயின் மாடல்ஸ், எவாலுவேட் பெர்ஃபார்மன்ஸ், இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ், கன்க்ளூஷன். இதில் அவங்க கொடுத்துருக்க கண்டென்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ்ஸாக இருக்காது. ஸோ 10 மினிட்ஸ் சொல்கிறாங்கன்னா அந்த 10 மினிட்ஸில் நீங்கள் என்கேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போகவே முடியாது இதில். ஓகேங்களா? ஸோ மெஷின் லேர்னிங்னா உங்களுக்கு வந்து நியூமெரிக்கல் டேட்டாவா, அந்த டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு அதை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணலாம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் அவைலபிள், அதுக்குள்ளார போயிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாசிஃபிகேஷன்லாம் இருக்குது, எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ வித்தின் 2 ஹவர்ஸ், இது 1 ஹவர் தான் ஆக்சுவலாக. வித்தின் 1 ஹவர் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ எவ்வளோ லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மிஷின் லேர்னிங் ஆன்றப்போ இன்கேஸ் இது முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபர்தராக வந்து நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெய்ட் வெர்ஷனில் போயிட்டு மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் 4 ஹவர்ஸ்க்கு ஒரு 4 கோர்சஸ் இருக்குது. இல்லை மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் இன் மேட்லாபில் பார்த்தா 4 கோர்சஸ் இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் மெத்தட்ஸ் வித் மிஷின் லேர்னிங், ரெக்ரெஷன் மெத்தட்ஸ் வித் மிஷின் லேர்னிங், கிளஸ்டர் அனாலிசிஸ் வித் மிஷின் லேர்னிங், டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் டெக்னிக்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து ஏதோ ரிசர்ச் பண்ணுறீங்க, எம்டெக்கில் ரிசர்ச் பண்ணுறீங்க, இல்லை பிஹெச்டி ரிசர்ச் பண்ணுறீங்க, இல்லை யூஜிலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் மெத்தட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மேட்லாபில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டவுன்லோட் வெர்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து நிறையா ரீசெண்டாக வந்து 2025 நிறைய டூல் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த டூல் பாக்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதுலாம் இந்த இந்த கோர்ஸில் நீங்கள் பண்ணி சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸு யாராச்சும் பண்ணணுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் நீங்கள் முடித்தாலே அந்த சர்டிஃபிகேஷன் ரொம்ப வேல்யூவாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் லிங்க்டின்ல நீங்கள் ஷேர் பண்ணாலே உங்களை வந்து எம்ப்ளாயர்ஸ் யாராச்சும் வந்து அதை வியூ பண்ணி உங்களை வந்து பிக் பண்ணுவாங்க. ஸோ ஹெச்ஆர்ஸ் வந்து அதை பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதே போல் வந்து நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட் ட்ரைவுக்கு போகிறீங்க, இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஆன் கேம்பஸ் இல்லை ஆஃப் கேம்பஸ், போல்டு கேம்பஸ் ட்ரைவ் எங்கே போனாலும் அதை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. உங்கள் ரெஸ்யூமில் பார்ப்பாங்க. டீப் லேர்னிங் ஆன் டைம் கோர்ஸ் மேட்லாபில் பண்ணியிருக்கீங்கனாலே கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து மேட்லாப்குள்ளார பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேட்லாபில் ஜஸ்ட் லைக்லாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஏன்னா வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் ஆன்சராக இருக்கும். நீங்கள் பேசிக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஹிண்ட்டு சொல்யூஷன் கொடுப்பாங்க. சொல்யூஷன் ரெஃபர் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. பட் ஈவன் தோ சொல்யூஷன் கொடுத்துருந்தாலும் அந்த சொல்யூஷனை வந்து நீங்கள் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி ரன் பண்ணி அவுட்புட் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து லேர்னிங் கோர்ஸில் பெஸ்ட்டு கோர்ஸ் வந்து இந்த மேட்லாபில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யாராச்சும் கோர்ஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த டீப் லேர்னிங் ஆன் ரேம் கோர்ஸ், மெஷின் லேர்னிங் ஆன் ரேம் கோர்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வித் மேட்லாப், மெஷின் லேர்னிங் யூஸிங் மேட்லாப், இந்த கோர்ஸ் வந்து இந்த 3 கோர்ஸும் ஃப்ரீயாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த மிஷின் லேர்னிங் வித் மேட்லாப் வந்து சீக்கிரம் முடிய போகுது. அக்டோபர் 30 முடிய போகிறதுனால ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸை முடிச்சிடுங்க. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், எப்பயுமே வந்து நம்ம வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்லாப் ஆன்ராம் கோர்ஸ் முடிச்சிருங்க. இந்த மேட்லாப் ஆன்ராம் கோர்ஸ் முடிக்காமல் நம்ம எந்த கோர்ஸ் பண்ணாலும், மேட்லாப்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா மேட்லாப்லாம் தெரியும், பேசிக்காக தெரியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேரெக்டாக போயிடலாம். தெரியலனா கம்பல்சரி நீங்கள் மேட்லாப் ஆன்ராம் கோர்ஸ் முடியணும். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணிங்கன்னா வந்து ப்ரீ ரெக்வசிட் சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ரீ ரெக்வசிட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேட்லாப் ஆன் ரேம்ப் தான். இந்த மேட்லாப் ஆன் ரேம்ப் கோர்ஸ் தான் ப்ரீ ரெக்வசிட் ஃபார் ஆல் ரிமைனிங் கோர்சஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அந்த சொன்ன கோர்ஸை பண்ணி முடிங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்துட்டு நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. மெக்கானிக்கல் ரிலேட்டடு வீடியோஸ் போடுங்க ப்ரோ, அதே போல் வந்து நல்ல ஒர்க்கு வந்து ஃபர்தராக இதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சப்போர்ட்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குது. இன்னும் ஃபர்தராக வீடியோஸ் நிறைய போடலான்னு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஜூனியர்ஸ் இப்போ நீங்கள் காலேஜ் மட்டும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 11th 12thலேருந்தே உங்கள் 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 பிரதர்ஸ் இல்லை நீங்கள் வந்து பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் சன் டாட்டருக்கு வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அதே போல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மர் ஹாலிடேஸ், வின்டர் ஹாலிடேஸ்லாம் வருதுன்னா உங்கள் லேப்டாப் இருக்குன்னா அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது என்னன்னு சொல்லி கொடுத்து இதில் வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போலேருந்தே டெவலப் பண்ணால் தான் அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சயின்டிஃபிக் லெவலில் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.